அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40வது அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த 40வது அதிகாரத்திலிருந்து 44வது அதிகாரம் வரையிலும் புதிய அரசு அமைந்த பின்பாக, எருசலேமின் வீழ்ச்சிக்கு பின்பாக யூதாவில் நடந்த சம்பவங்களை இந்த அதிகாரங்களிலே நாம் காண முடியும். ஜனங்களில் பலர் பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்டனர். சிலரை யூதாவிலேயே விட்டுவிட்டார்கள். நகரம் பிடிபட்ட பின் நடந்த சம்பவங்கள் தேவனை நம்ப மறுத்ததையே விளக்கி காட்டக்கூடியதாக இருக்கிறது. இங்கே எருசலேம் தலைநகராக இருந்த அது மாற்றப்பட்டு மிஸ்பாவை தலைநகராக கொண்டு ஆளுநராக நியமிக்கப்பட்ட கெதலியா என்கிறவர் ஆட்சி புரிகிறார். கெதலியா என்றால் தேவன் பெரியவர் என்று பொருள். இவரை ஆளுநராக நேபுகாத் நேச்சார் நியமிக்கிறார். இவர் மிஸ்பாவை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிகிறார். எரேமியா 40ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நாம் இதை பார்க்க முடியும். யோசியாவின் நாட்களில் சாப்பான் என்பவர் நியாயப்பிரமாண பிரதியை அவர் கண்டெடுத்தார். அவருடைய மகனாகிய அகிக்காம் யோசியாவினுடைய காலத்தில் ஆன்மீக செல்வாக்கு மிகுந்தவராக இருந்தார். இவர்தான் உல்தான் என்ற தீர்க்கதரிசியிடம் சென்று தேவ செய்தியை கேட்க அரசரால் அனுப்பப்பட்டது. 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நாம் பார்க்க முடியும். அவரது மகனாகிய கெதலியாவும் பக்தி மிகுந்தவராக இருந்தபடியினால இவர் ராஜ வம்சத்தில் வந்தவர் அல்ல, ஒரு தேவன் மேல பக்தி கொண்ட ஒரு குடும்பத்திலே வந்தவராக இருந்த இந்த கெதலியா இங்கே ஆளுநராக நியமிக்கப்படுகிறார். இந்த 40ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தில் எல்லா ஜனங்களையும் பிடித்து சிறை கொண்டு போக நேபுசரதான் என்று சொல்லக்கூடிய படைத்தளபதி அங்கே ராமாவிலே ஒரு பெரிய கேம்ப் வச்சு எல்லாரையும் பிடித்து கொண்டு அங்கே வைத்திருக்கும் பொழுது எரேமியாவையும் தவறுதலாக விலங்கிடப்பட்டு அவனையும் அங்கே கொண்டு செல்லுகிறான். கடந்த அதிகாரத்தில் 39வது அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் நேபுகாத் நேச்சார் காவற் சேனாதிபதியாகிய அந்த நெபுசரதனை நோக்கி, நீ அவனை அழைப்பித்து அவனுக்கு ஒரு பொல்லாப்பும் செய்யாமல் அவனை பத்திரமாய் பார்த்து அவன் உன்னோடு சொல்லுகிறபடியெல்லாம் அவனை நடத்து என்று கட்டளை கொடுத்தபடினால இந்த நேபுசரதான் அவனுடைய அந்த சங்கிலியை அவனிடத்திலிருந்து எடுத்து அவனை விடுவித்து அவனை பார்த்து சொல்லுகிறான், உன் தேவனாகிய கர்த்தர் இந்த ஸ்தலத்துக்கு இந்த தீங்கு வரும் என்று சொல்லியிருந்தார். தாம் சொன்னபடியே கர்த்தர் வரவும் பண்ணியிருக்கிறார். நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்து அவருக்கு சத்தத்துக்கு செவிகொடாம போனீர்கள். ஆகையால் உங்களுக்கு இந்த காரியம் வந்தது. இப்பொழுதும் இதோ உன் கையில் இடப்பட்ட விலங்குகளை இன்று நீக்கி போட்டேன். என்னோட கூட பாபிலோனுக்கு வா. உனக்கு நன்மையாக தோன்றினால் வா, நான் உன்னை பத்திரமா பார்த்து கொள்வேன். என்னோடு கூட பாபிலோனுக்கு வர உனக்கு நன்றாய் தோன்றாவிட்டால் இருக்கட்டும். இதோ தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது. எவ்விடத்துக்கு போக உனக்கு நன்மையும் செவையுமாய் காணப்படுகிறதோ அவ்விடத்துக்கு போ என்றான். அவன் இன்னும் போகாமல் இருக்கும் பொழுது அவன் இவனை நோக்கி, நீ பாபிலோன் ராஜா யூதா பட்டணங்களின் மேல் அதிகாரியாக வைத்த சாப்பானுடைய குமாரனாகிய அகிக்காமின் மகனாகிய கெதலியாவின் இடத்திற்கு திரும்பி போய் அவனோட ஜனங்களுக்குள்ள நீ தங்கி இரு. இல்லாவிட்டால் நீ உனக்கு எவ்விடத்துக்கும் போ, உனக்கு எங்க போறதுக்கு செவையாய் தோன்றுகிறதோ அவ்விடத்துக்கு போ நீ சொல்லி அவனுக்கு வழி செலவு வெகுமதி இவைகளை எல்லாம் கொடுத்து அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். இதற்கு தொடர்ச்சியாக இங்கே 7ஆம் வசனத்தில் தேசத்தின் மேல அதிகாரி ஆக்கினார் கெதலியாவை. பாபிலோனுக்கு சிறைகளாய் கொண்டு போகப்பட்டிராத குடிகளில் ஏழையான புருஷரையும் ஸ்திரீகளையும் குழந்தைகளையும் அவனுடைய விசாரிப்புக்கு ஒப்புவித்தாச்சு. அதற்கு பின்பாக வெளியில் இருக்கிற இராணுவ சேர்வைக்காரர் என்பது இராணுவத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறவர்கள் அல்லது அதிகாரியாக இருக்கிறவர்கள் அனைவரும் அவர்களுடைய மனுஷர்களும் கேட்டபோது அவர்கள் மிஸ்பாவுக்கு கெதலியாவின் இடத்திற்கு வருகிறார்கள். அப்படி வருகிறதுல 2 பேர் வருகிறார்கள். ஒருவன் இஸ்மவேல், இன்னொருவன் யோகனான் என்று சொல்லக்கூடிய 2 பேரும் வந்து அங்கே ராஜாவோடு அதாவது ஆளுநரோடு கூட பேசுகிறார்கள். நாம் எப்படியாகிலும் கலவரம் செய்து இந்த பட்டணத்தை கல்தேயர்களுடைய கைகளில் இருந்து நாம் பிடித்து கொள்ளலாம் என்று பேசுகிறார்கள். இதில் இஸ்மவேல் என்பவன் அங்கே அம்மோனினுடைய ராஜாவாகிய பாலிஸ் என்பவனால வஞ்சிக்கப்பட்டு கொலை செய்யும்படியான ஒரு திட்டத்தோடு கூட வந்து கெதலியாவின் இடத்துல பேசுகிறான்.
இதனை அறிந்த அந்த யோகன்னான் அதை கெதலியாவுக்கு அறிவித்த போது கூட்டாட்டுத்தனமாக அவன் எல்லாவற்றையும் நம்பிவிட்டு, நீ அவன் மேல பொய் சொல்லுகிறாய் என்று சொல்லி இவனை கடிந்து கொண்டு இவனை அனுப்பிவிடுகிறதை பார்க்கிறோம். அவன் சொல்லுகிறான், எனக்கு நீர் உத்தரவு கொடுத்தீர் என்று சொன்னால் நான் அந்த இஸ்மவேலை நான் கொலை செய்து விடுகிறேன் என்று சொல்லி கேட்டபோது இவன் கடிந்து கொள்ளப்பட்டு அனுப்பப்பட்டு விடுகிறான். இதோடு கூட இந்த அதிகாரம் நிறைவடைகிறது. இந்த அதிகாரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு ஆழமான ஒரு சத்தியத்தை பதித்து வைத்திருக்கிறதை நாம் காண முடியும். இங்கே ஆண்டவரை அறியாத நேபுசாரதான் அவன் என்ன சொல்லுகிறான்? எரேமியாவுக்கு கர்த்தரால் உண்டான வசனம் என்று சொல்லப்பட்டதுல காவற் சேனாதிபதி எரேமியாவை அழைப்பித்து அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தர் இந்த ஸ்தலத்துக்கு இந்த தீங்கு வரும் என்று சொல்லி இருந்தார். அதாவது ஒரு நல்ல தேவனை பற்றிய ஒரு அறிவு உடையவனாக காணப்படுகிறான். ஆண்டவர் சொன்னால் இந்த ஸ்தலத்துக்கு தீங்கு வரும் என்று சொன்னால் அது அப்படியே நடக்கும். அவர் சொன்னபடியே கர்த்தர் வரவும் பண்ணியிருக்கிறார். நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்து அவருடைய சத்தத்துக்கு செவிகொடாமற் போனபடியினால அப்படிங்கிற ஒரு அறிவும் அவனுக்கு இருக்கிறது. பாவம் செய்தால் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்து சத்தத்துக்கு செவி கொடாம போனா இப்படிப்பட்ட தீங்கு வரும் என்று சொல்லுகிறார். ஆகையால் உங்களுக்கு இந்த காரியம் வந்தது என்று சொல்லி இங்கே அவன் தேவன் மேல இருக்கக்கூடிய ஒரு அறிவை குறித்தும் அவர் மேல் வைத்திருக்கக்கூடிய ஒரு கனம் செவி கொடுக்க வேண்டும் என்கிற காரியத்துல நீங்க அவருக்கு கனத்தை கொடுக்காம செவி கொடுக்காம போயிட்டீங்க என்கிற ஒரு காரியத்தையும், தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லாமற் போய்விட்டது என்கிற காரியத்தையும் இங்கே நேபுசாரதான் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தரை குறித்த அறிகிற அறிவு என்ன அப்படின்னு சொன்னா, இதே எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல யோசியாவை குறித்து எரேமியா சொல்லுகிறான், அவன் சிறுமையும் எளிமையுமானவனுடைய நியாயத்தை விசாரித்தான், அப்பொழுது சுகமாய் வாழ்ந்தான், அப்படி செய்வதல்லவோ என்னை அறிகிற அறிவு என்று கர்த்தர் சொல்லுகிறார். சிறுமையும் எளிமையுமானவர்களுடைய தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அவர்களுடைய நியாயத்தை நாம் விசாரிக்கும் பொழுது சுகமாய் வாழ முடியும், அப்படி செய்வதல்லவோ என்னை அறிகிற அறிவு என்று சொல்லுகிறார். இன்றைக்கு கிறிஸ்தவ உலகமானது ஆண்டவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் இப்படிப்பட்ட சத்தியத்தை அறியாமல் வாழ்கிறதை நம்ம இந்த கீழ்காண்கிற வசனத்தை தியானிக்கும் பொழுது நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். சோதம் குமராவினுடைய அழிவை குறித்து அங்கே ஆதியாகமத்திலேயே ஆண்டவர் அங்கே ஆபிரகாமோடு கூட பேசுகிறார். அப்பொழுது ஆபிரகாம் நின்று கொண்டு பேசுகிறார், 50 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ, 40, 30, 20, 10 5 நீதிமான்கள் இருந்தாலும் அழிப்பீரோ என்று சொல்லி கேட்ட பொழுது ஆண்டவர் 5 நீதிமான் இருந்தால் கூட நான் அழிக்க மாட்டேன் என்று சொன்ன போதிலும் கூட அந்த சோதம் குமரா பட்டணமானது அது அக்கினியும் கந்தகமும் எரிகிற அந்த காரியத்தினால அழிக்கப்பட்டதை நாம் அறிய முடியும். அதே போல அதே காரியத்தை இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழும் பொழுது அவரும் அதை குறித்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல அவர் பேசுகிறார். பவுல் அப்போஸ்தலன் ரோமர் 9ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல சோதோமினுடைய பாவம் அத்தனை கொடியது என்பதை பேசுகிறார். பேதுரு 2 பேதுரு 2:6 யூதா ஒரே ஒரு அதிகாரத்தை தான் எழுதியிருக்கிறார். அதுல 7ஆம் வசனத்திலையும் யோவான் வெளிப்படுத்தல் 11:28 அந்த சோதோமினுடைய பாவமானது மிகவும் கொடியது என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படி அது என்னதான் கொடிதான பாவம் சோதோமில காணப்பட்டது என்று சொல்லி எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது அதை தெளிவாக சொல்லுகிறார். 16ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்துல அருமையாக அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். சிறுமையும் எளிமையுமானவனுடைய கையை அவன் பலப்படுத்தவில்லை என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். சிறுமையும் எளிமையானவர்களுடைய நியாயத்தை விசாரிக்கும்படியாக அவர்களுடைய கையை பலப்படுத்தும்படியாக நமக்கு ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட காரியத்தை செய்யாமல் இருக்கும் பொழுது, சிறுமையும் எளிமையுமானவர்கள் மேல ஒரு கரிசனையற்ற வாழ்க்கை வாழும் பொழுது அது ஆண்டவருக்கு விரோதமாய் செய்கிற மிகப்பெரிய பாவமாக இருக்கிறது. இந்த எரேமியாவின் நாட்களிலேயே இந்த கிமு 588 நேபுகாத் நேச்சார் எருசலேமை முற்றுகையிட்டிருந்த பொழுது சிதேக்கியா நாட்டிலே ஒரு சட்டம் ஏற்றுகிறான். 6 வருடங்கள் ஆகிவிட்டால் 7ஆம் வருடத்திலே
அடிமைகள் விடுதலையாக வேண்டுமே, அவர்களை விடுதலையாக்கி விடுங்கள் என்று சொன்ன பொழுது அவர்கள் விடுதலை கொடுத்தார்கள். எகிப்தின் ராஜா யுத்தத்துக்கு புறப்பட்டான் என்கிற காரியத்தை கேள்விப்பட்டு எருசலேமை பிடிப்பதை விட்டுவிட்டு நேபுகாத் நேச்சார் பாபிலோன் ராஜாவை எதிர்ப்பதற்கு திரும்பினபடினால இவர்கள் உடனே நினைச்சிட்டாங்க, இனிமே நேபுகாத் நேச்சார் எருசலேமுக்கு விரோதமா வரமாட்டான்னு சொல்லி ரிலீஸ் ஆக்கின எல்லா அடிமைகளையும் திரும்ப அடிமை கொண்டதை பார்க்கிறோம். ஆனால் நேபுகாத் நேச்சார் எதிர்த்து வருகிறதை பார்த்து பார்வோன் திரும்பி போய்விட்டான். நேபுகாத் நேச்சார் திரும்ப வந்து எருசலேமை கைப்பற்றினதை பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் சிறுமையும் எளிமையுமானவர்கள் மேல கரிசனை உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். கொர்நேலேவி நாட்களில் கொர்நேலேவியுடைய காரியங்களுக்கு ஒரு தேவதூதன் வந்து நின்று அவன் தரிசனம் கொடுக்கும் பொழுது கொர்நேலேயோடு கூட பேசுகிறான். உன்னுடைய ஜெபங்களும் தான தர்மங்களும் தேவனுடைய சன்னிதானத்தில் நினைப்பூட்டுதலாக வந்து எட்டிற்று என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். 50-50, அதாவது உன்னுடைய ஜெபங்கள் ஒரு 50%, உன்னுடைய தான தர்மங்கள் ஒரு 50% நீ செய்ததுனால அவைகள் தேவனுடைய சன்னிதானத்தில் வந்ததுனால பதில் கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லி தூதன் இறங்கி வந்து நிற்கிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய ஜெபங்கள்ல எவ்வளவோ காரியங்கள்ல நமக்கு விடுதலையே இல்லாம காணப்படுகிறது. நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கும்படியாக கடமைப்பட்டு இருக்கிறோம். ஒரு ஐசுவரியவான் இந்த பூமியில வாழ்ந்த பொழுது அவன் சம்பிரமமாய் வாழ்ந்தான். அவன் அருகில இருந்து ஒரு துணிக்கைக்காக ஒரு துண்டுக்காக ஏங்கி கொண்டிருந்த ஒரு லாசருவை அவன் கண்டுகொள்ளாம போய்விட்டாதை நாம் வேதத்துல பார்க்கிறோம். அவனை நாய்கள் கடிக்கின்றன, நாய்களோடு கூட போட்டி போட்டு கொண்டுதான் ஒரு துண்டாவது கிடைத்து விடுமா என்று சொல்லி போராடுகிறான். அவனுடைய உடம்பெல்லாம் பற்கள் நிறைந்தவனாக, அத்தனை ஒரு வாய் சாப்பாட்டுக்காக அவ்வளவு வேதனைப்படுகிறவனாக இருந்த அவனை கரிசனையற்று பார்த்த அந்த ஐஸ்வர்யவான் பாதாளத்தில் அத்தனை வேதனைப்படுகிறதை இயேசு கிறிஸ்துவே அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவரை அறிந்திருக்கிற அறிவு என்று சொன்னால் சிறுமையும் எளிமையுமானவருடைய நியாயத்தை விசாரிக்கணும். அதை நேபுசாரதானாகிய அந்நிய தேசத்தானே செய்கிறான். முதலாக ஆட்சியை பிடித்தவுடனே அவன் செய்கிற காரியங்கள் ஏழை எளியவர்களை அழைச்சி அவங்களுக்கு திராட்சை தோட்டங்கள் எல்லாம் கொடுத்து நீங்கள் இதை அறுவடை செய்து இதிலே வேலை செய்து நீங்கள் பிழைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ஏழை எளியவர்களின் மேல நேபுசாரதான் கரிசனை காட்டினபடினால்தான் இங்கேயும் ஆண்டவரை குறித்த அறிவை குறித்து பேசுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் மேல அத்தனை மதிப்பு உடையவனாக இருந்தான். மல்கியா 1:6 வேதம் சொல்லுகிறதே, குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே, நான் எஜமானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு குமாரர்கள் தங்கள் பிதாக்கள் தங்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்தார்கள் என்று சொன்னால் அத்தனையாய் கனம் பண்ணுகிறார்கள். எஜமான்கள் தன்னுடைய ஊழியர்காரர்களை நல்லபடியா பார்த்து கொண்டால் அவர்களுக்கு கனம் கிடைக்கிறது. நான் உங்களுக்கு இவ்வளவு அழகான ஒரு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை தந்து ஒரு தனி நாட்டையே கொடுத்து உங்களை இத்தனையாய் நேசித்து உங்களோடு கூட தங்கி உலாவி நான் வாசம் பண்ணுகிறேனே, நான் இத்தனை காரியங்களை நான் உங்களுக்கு செய்த போதிலும் நான் பிதாவானால் எனக்கு கொடுக்கிற கனத்தை கொடுக்கலையே, நான் எஜமானால் எனக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்கு இல்லையே என்று சொல்லி ஆண்டவர் அங்கலாய்க்கிறதை மல்கியா குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். ஆனால் இந்த நேபுசரதான் ஆண்டவரை குறித்து அத்தனை மதிப்பு கொண்டவனாக பேசுகிறான். அருமையா சொல்றான், தாம் சொன்னபடியே கர்த்தர் வர பண்ணியிருக்கிறார். நீங்க கர்த்தருக்கு விரோதமா பாவம் செஞ்சு அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கல. அவர் செவி கொடுக்கலன்னா கூப்பிட்டு பார்த்தோம், காதை பொத்தி கொண்டு போகிற செவிட்டு வெறியர்களைப் போல வாழ்ந்த காரியத்தை குறித்து அங்கே பேசுகிறதை பார்க்கிறார். ஆண்டவர் அவ்வளோ பெரிய மகத்துவமானவர் என்கிற ஒரு பயமின்றி வாழ்கிற ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்கள். சங்கீதம் 2:11 வேதம் சொல்லுது, பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள் என்று சொல்லி. நீதிமொழிகள் 1:7 சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி. சங்கீதம் 112:1 சொல்லுது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடப்பவன் தான் இந்த உலகத்துல பாக்கியவான் என்று சொல்லி. சங்கீதம் 115:13 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். ஏழை எளிய மக்கள், திடனற்ற மக்கள், அவர்கள் பராமரிக்கப்படும் பொழுது சிறுமையும் எளிமையுமானோடைய நியாயத்தை விசாரிக்கும் போதுதான் நாம் அவரை அறிகிற அறிவை பெற்றிருக்கிறோம். அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை தகப்பனாக பார்த்தோம் என்று சொன்னால்
குமாரனாக அவர்களுக்கு கீழ்ப்படியும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் அவர் ஒருவருக்கு பயந்தோன்னா இந்த உலகத்தில் வேறு எதுக்குமே பயப்பட வேண்டியதில்லை. கர்த்தரை, அவரை ஆராதிப்பதே பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். இவைகளெல்லாம் நேபுசாராதானின் மூலமாக அங்கே தன்னுடைய ஜனங்களுக்கே போதிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். தன்னுடைய ஜனங்கள் ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காம, அவர்கள் அப்படியே அவர் கூப்பிட்டும் அதற்கு பதில் கொடுக்காம, ஒரு கனம் பண்ணாமல், அவருக்கு பயப்படாமல், அவரை அறிகிற அறிவு இல்லாமல் ஏழை எளிய ஜனங்களை அடிமை கொண்டு அவர்களை அடிமைப்படுத்தினபடினால இப்படிப்பட்ட சிறையிருப்பு வந்தது. இதற்கு காரணம் என்னவென்று சொல்லி நேபுசாராதான் சொல்லி கொடுக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிற நாம், உண்மையிலேயே ஆண்டவரை அறிந்திருக்கிறோமா? ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிறேன் என்று சொல்லுகிற நாம், தான தர்மங்களிலே அதற்கு சரிசமமாக நாம் வளர்ந்திருக்கிறோமா? ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய பயம், ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, கனம், இவைகளை நாம் கொடுக்கிறோமான்னு சொல்லி கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் வழிகளை சரி செய்து கொள்ளும் பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நெலியுதான தர்மங்கள் ஒரு தூதனை கொண்டு வந்தது. கொர்நேலியு தான தர்மங்கள் ஒரு தூதனை கொண்டு வந்தது. குடும்பத்தையும் நண்பர்களையும் ரட்சித்து அபிஷேகித்தீரே. அவன் குடும்பத்தையும் நண்பர்களையும் ரட்சித்து அபிஷேகித்தீரே.